திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் பிரசாதமான லட்டு, அந்த லட்டில் மாட்டிறைச்சி, மீன் எண்ணெய், ஒன் இந்தியா தமிழ் சொல்லுகிறது பன்றி கொழுப்பு வரைக்கும் கலக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது, குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அப்படிங்கிறது பக்தர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. என்னடா இது, பெருமாளுக்கு படைக்கிற பிரசாதத்திலேயே பன்னி கொழுப்புங்கிறான், மாட்டு கொழுப்புங்கிறான், மாட்டு இறைச்சிங்கிறான், மீன் எண்ணெய்ங்கிறான், ஐயையோ அப்படின்னு இப்போ பெரும் பிரளயமே வெடித்திருக்கிறது. யார் இதை செஞ்சது கேட்கணும்ல. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா விவரமா, யார் இதை செஞ்சதுங்கிறத கேட்க விட்டுட்டு அரசியலாக மாற்றுறாங்க. இதை அரசியலாக மாற்றுறாங்க. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அரசியலாக போகிறாங்க. லட்டு செய்கிறது யார் அந்த கேள்வி வருது இல்லை, அதைத்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் இன்னொரு கூடுதல் செய்தி, ரெண்டு முக்கியமான செய்தி இன்றைக்கி இந்த வீடியோ பேச இருக்குது. திருப்பதி கோவில் லட்டில் மாட்டிறைச்சி, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், இது ஒரு சர்ச்சை. இன்னொரு பக்கம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலம், 1-2 இல்லைங்க, எத்தனைங்க, 2000 ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டு விட்டார்கள் தீட்சிதர்கள். இதுதான் இது. என்னங்க இது அநியாயமாக பழி சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தீட்சிதர்கள் மீது ஏதாவது பர்சனல் கோபமா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இது என் கருத்தல்ல, நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்து. 2000-3000 ஏக்கர் நிலத்தில் 2000 ஏக்கர் நிலத்தை எங்கே யார் கேட்கிறார்? மாண்பமை நீதிபதி கேட்கிறார். இப்போ 2000 ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டது யார்? ஃபர்ஸ்ட் கேள்வி. லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெயை சேர்த்தது யார்? இதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம திருப்பதி லட்டு மேட்டரை முடிச்சுட்டு நான் தீட்சிதர்கள் மேட்டருக்கு வரேன். லட்டு மேட்டரில் என்ன பிரச்சனை பஞ்சாயத்து ஆச்சுன்னா, இப்போ ஆந்திராவை ஆட்சி செய்து கொண்டிருப்பது திரு சந்திரபாபு அவர்கள் இல்லையா? அவருடைய கட்சி தெலுங்கு தேசம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ராஜசேகர் அவருடைய மகன் ஜெகன் மோகன், அவர் அங்கே முதலமைச்சராக இருந்தார். நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திருப்பதி லட்டில் இதெல்லாம் கலக்கப்பட்டுச்சுன்னு சந்திரபாபு கட்சி குற்றம் சாட்டிக்கிறது. என்ன ஆதாரம் அப்படின்னா, இப்போ லட்டை பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க, லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் இது உறுதியாக இருக்குது அப்படின்னு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிர்வாகி பிரமுகர் ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டை வெளியில் போட்டார். இந்த லேப் ரிப்போர்ட், அந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்குது, இதில் இதெல்லாம் கலந்துருக்கிறீங்க அப்படின்னு போட்டார். போட்ட உடனே இப்போ இது பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். திருப்பதி பிரசாதத்தில் லட்டில் இந்த மாதிரி புலால் உணவு, மாமிச இறைச்சியோ அல்லது மாமிச கொழுப்போ கலக்கப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்னுடைய நிலைப்பாட்டை. ஏன்னா அது அவருடைய நம்பிக்கை. எது? மாமிசம் கலக்காத பிரசாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு படைக்கப்பட வேண்டும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மதிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போ திருப்பதி லட்டில் மீன் எண்ணெயோ மாமிச கொழுப்போ கலக்கப்பட்டிருந்தால் அது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதை நான் உறுதியாக ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். ரைட். இப்போ கலந்தது யார் அப்படின்னா, என்ன சண்டை நடக்குது பாருங்கள் மக்களே. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கலுங்க, இந்த நாடு எவ்வளோ தூரம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். இப்போ யாருக்கும் சண்டை, நம்ம அப்படி சொன்னால் அது தப்பாக போயிடும். ஆனால் அவங்களே அப்படி தான் பேரை வச்சுருக்காங்க. சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு ஆதரவாளர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்களை குறை சொல்லுகிறார்கள், அல்லது சந்திரபாபு நாயுடுவின் அரசாங்கம் ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசாங்கத்தை குறை சொல்லுகிறது. ரைட்டு. சர்ரா, லட்டு பிடிச்சது யார்? லட்டு பிடிச்சது யார்? அதை எந்த பத்திரிகையும் கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஒரு பத்திரிக்கை இதை பற்றி செய்தி போட்ட பத்திரிக்கை எப்படி போடுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த பத்திரிகையை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், நிரம்பி வழிகிறது அந்த பத்திரிக்கை தான். என்ன சொல்கிறாங்க? சிக்கினார் ஜெகன்மோகன். சூப்பர், வரே வாவ். ஜெகன்மோகன் சிக்கினார். என்ன ஜெகன்மோகன் தான் உட்காந்து லட்டை பிடிச்சி அப்படியே உருட்டி ஊட்டி 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 பிடிச்சி போட்டாரோ? யார் சார் லட்டு பிடிச்சது? யார் பிடிச்சது? பார்ப்பனர்கள் முழுக்க முழுக்க. அதுவும் யார்? ஸ்ரீ வைஷ்ணவ பிராமின்ஸ். அவங்கள தவிர யாரும் லட்டு பிடிக்கிற இடத்துக்குள்ளே நுழையவே முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், லட்டு பிடித்தது யார்? ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள். அப்போ அவர்களுக்கு தெரியாமல் எப்படி மாட்டிறைச்சி, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் அதில் கலக்கப்பட்டது? செய்கிறவனுக்கு தெரியாமல் தான் கலந்துருவாங்களா? எப்படி கலக்க முடியும்? இது என்னங்க? அப்போ நீங்கள் இப்போ கேட்கலாம், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. பலரும் அதில் லட்டு பிடிப்பாங்க. பார்ப்பனர்கள் மட்டும்தான் லட்டு பிடிக்கிறார்கள் என்று செந்தில்வேல் சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா தரேன். நான் சொன்ன ஆதாரம் இல்லை சாமி. நீங்கள் திருப்பதி தேவசம் போர்டு
ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. என்னென்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள் முதல்ல. சரியா? இது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் தமிழ் கேள்வியில் பேசியிருக்கிறேன். ரைட்டா? இது கடந்த ஆண்டே வந்தது. என்னெல்லாம் போட்டுக்கிறாங்க? டேட்டு 14 நவம்பர் 2022. சரியா? இன்றைக்கி நம்ம 2024 இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி. ரைட்டா? நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். என்ன வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க? அன்ஸ்கில்டு லோடிங் அண்ட் அன்லோடிங் ஒர்க்கர்ஸ், சுமை தூக்குறது இறக்குறது. சரியா? இந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு என்ன தகுதின்னு போட்டிருக்காங்க. என்ன தகுதி போட்டிருக்காங்க? மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 8th கிளாஸ், 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், நல்ல உடல் வலு இருக்கணும், 100 கிலோ எடையுள்ள பொருட்களை கூட ஏற்றி இறக்கக்கூடிய உடல் வலிமை வேண்டும். ரைட்டு. அடுத்தது அன்ஸ்கில்டு ஹியூமன் ஹேர் ஷார்ட்டர்ஸ், முடி திருத்துபவர்கள், அவர்களுக்கு என்ன தகுதி வேணும்? மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 8th கிளாஸு, ஷுட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட்டு, இதெல்லாம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரைட்டு. அடுத்தது அன்ஸ்கில்டு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள், அவங்களும் அதான் தான் 8வது பாஸ் ஆகிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு. சரியா? முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி இடங்களில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். துப்புரவு பணியாளர்களாக, தூய்மை பணியாளர்களாக வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரைட்டு, ஓகே. கீழே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இது எவ்வளோ முக்கியமானுங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? பிசி, எஸ்சி, எஸ்டி, இவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். எதுக்குங்க? பிசி, எஸ்சி, எஸ்டி எதுக்கு விண்ணப்பிக்கலாங்க? மூட்டை தூக்குறது இறக்குறது, சுத்தப்படுத்துறது, முடி வெட்டுறது, தூய்மை பணியாளர்கள், இதுக்கு இவங்க விண்ணப்பிக்கலாம். ரைட். சார், இப்போ அடுத்தது இன்னொரு அறிவிப்பு வருது. அது என்னென்னா பொது ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொது ஒர்க்கர் யாருன்னா வைஷ்ணவ பிராமின்ஸ் ஒன்லி. கீழே ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்களா? வைஷ்ணவ பிராமின்ஸ் ஒன்லி. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்க பிரசாதம் செய்வதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். ஷால் பி எ பர்சன் இன் அக்கார்டன்ஸ் வித் கஸ்டம் அண்ட் யூசேஜ். இந்த வைஷ்ணவ பழக்க வழக்கங்களில் ஊறி திளைத்தவராக இருக்கணும். மஸ்ட் ஹேவ் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் பிரசாதம்ஸ் அண்டு பணியாரம்ஸ் இன் டெம்பிள்ஸ் இன் சேம் ஆகமா. அதாவது பணியாரம் சுட தெரிஞ்சிருக்கணும். அப்படியா? அப்படி இல்லை, ஆகம விதிப்படி பணியாரம் சுட தெரிஞ்சிருக்கணும். ஆகம விதிப்படினா பணியாரம் சுடுறதுல என்ன ஆகம விதி? பணியாரம் எப்போ வந்துச்சு? ஆகமம் எப்போ வந்துச்சு? ஆகம காலத்திலே பணியாரம் இருக்குதா? பணியாரம் வந்த பிறகு ஆகமம் வந்துச்சு, ஆகமம் வந்த பிறகு பணியாரம் வந்துச்சா? இந்த கேள்விலாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹிந்து விரோதின்றோம். அப்போ ஆகம விதிப்படி உங்களுக்கு என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும்? பணியாரம் சுட தெரிந்தவராக இருக்க வேண்டும். ரைட்டு. அடுத்த லைன் தாங்க முக்கியம். அண்டர்லைன் போட்டு காட்டியிருக்க பாருங்க. மக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். அடுத்த லைனு, மஸ்ட் பி எ ஸ்ரீ வைஷ்ணவைட் பிராமின்ஸ். யாருங்க பிரசாதம் பிடிப்பதற்கு ஆள் எடுக்கிறாங்க? அவர்கள் யாராக மட்டும் இருக்கணுங்க? ஸ்ரீ வைஷ்ணவைட் பிராமின்ஸ். பிராமின்ஸ்லேயும் அதில் நிறைய பிரிவு இருக்குது, ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களாக மட்டும் இருக்க வேண்டும். அப்போ இப்போ இது சர்ச்சை போன வாட்டி வந்துச்சு. போன வாட்டி வந்தபோது திருப்பதி தேவசம் போர்டு விளக்கம் குடிக்கிறது. லட்டு தயாரிப்பில் முறைகேடு, அதில் தரம் குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. லட்டு தயாரிப்பு பணியில் முழுக்க ஆகம விதிப்படி ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போ லட்டு தயாரிக்கிற பணியில் முழுமையாக ஈடுபட்ட ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்களுக்கு தெரியாமல் தான் இந்த கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் கலக்கப்பட்டதாக செய்தி வருகிறதே. இது இவர்களுக்கு தெரியாமல் தான் நடந்ததா? இவர்களுக்கு தெரிந்துதான் நடந்தது என்று சொன்னால் அவர்களை பார்த்து ஏன் யாரும் கேள்வி கேட்பதில்லை? சொல்லுங்க. ஜெகன்மோகனை கேள்வி கேட்குறீங்க, ரைட், அவர் ஆட்சியில் நடந்துச்சுன்னா அவரை கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதை செய்தது யார்? அப்போ எவ்வளவு கிளவராக எஸ்கேப் பண்ணி விட்றாங்கன்னு பார்த்தீங்களா நீங்கள்? அதுக்காக சொல்கிறேன். சரி, நீங்கள் பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு கேட்டாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னார்? நான் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் சாப்பிடும் குடும்பத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார். அவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள் தயாரிக்கக்கூடிய லட்டில் எப்படி இது வந்துச்சு? இப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்க. இவங்க ஏன் அறநிலையத்துறை எதிர்க்கிறாங்க? இப்போ இங்கே தேவசம் போர்டில் இந்த பஞ்சாயத்து, இப்போ அறநிலையத்துறையை ஏன் இங்கே எதிர்க்கிறார்கள்ங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கணும்.
சிதம்பரம் நடராஜர் கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வரவே மறுக்கிறார்கள். எங்களுக்கு தனி, நாங்கள் தான் நிர்வகிப்போன்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடி பெரும் பஞ்சாயத்து, அது பல வருட பஞ்சாயத்து இருக்கட்டும், நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறாங்க. யார்? தீட்சிதர்கள். மொத்தமே எத்தனை பேர்? மிகச் சொற்பமான பேர். ஆனால் அவர்கள் தான் அந்த மொத்த கோவிலையும் என்ன செய்கிறார்கள்? நிர்வகிக்கிறார்கள். இப்போ பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? எப்பா கோயிலுக்கு ஒரு வரவு செலவு கணக்கு காட்டணும்ல, என்ன வரவு என்ன செலவு காட்டணும் இல்லைங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் தணிக்கை செய்யணும்ல. நான் தனிப்பட்ட முறையில் தமிழ் கேள்வி நடத்துகிறேன், அரசு கணக்கு கேட்கும், நான் செலுத்தணும். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு என்ன வரவு என்ன செலவு, அதுக்கு எவ்வளோ வரி டாக்ஸ் கட்டுறோம். அப்போ சிதம்பரம் கோயிலுக்கு வரவு செலவு கணக்கை கேட்டால் தீட்சிதர்கள் தர மறுக்கிறார்கள் பஞ்சாயத்து. இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, ஒழுங்காக கணக்கை கொண்டு வந்து கொடு. இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவங்க கணக்கு காட்டுறாங்க. என்ன கணக்கு காட்டுறாங்க? நம்ம இன்கம் டேக்ஸுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொண்டு போய் கணக்கை காட்டுறாங்க. முழு வரவு செலவு கணக்கு இருக்குல்ல, அதை காட்டலை. இப்போ நீதிபதி டென்ஷன் ஆகிட்டார். முழு வரவு செலவு கணக்கு எங்கே, அதை கொண்டு வந்து இங்கே வை அப்படின்னு கேட்குறாரு. முழு வரவு செலவு கணக்கு எங்கே என்று நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு வந்து என்ன செய்யுது? கேள்வி எழுப்புது. முழு வரவு செலவு கணக்கு எங்கே அப்படிங்கிற கேள்வி எழுப்பி, இந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 3000 ஏக்கர் நிலம் இருந்த நிலையில் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனி நபர்களுக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். யார்? மாண்பமை நீதித்துறை. மாண்பமை நீதித்துறை நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 3000 ஏக்கர் இருந்துச்சு, 2000 ஏக்கரை காணுமே, 2000 ஏக்கரை நீங்கள் தனியாருக்கு விற்று விட்டீர்கள், அதோட டாக்குமெண்ட்ஸ் எங்கே? 1000 ஏக்கரில் இருந்து 1,00,000க்கு குறைவாகவே வருமானம் வருவது மற்றும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையை கணக்கில் சேர்க்காதது குறித்தும் நீதிபதிகள் அதிர்ச்சி தெரிவித்தனர். நல்லா புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 3000 ஏக்கர், 2000 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு விற்றுட்டாங்க. மீதி 1000 ஏக்கர் நிலம், 1000 ஏக்கரில் இருந்து எவ்வளோங்க வருமானம் வருதான்? வெறும் 1,00,000. நல்லா இருக்குடா, கணக்கு காட்டியிருக்காங்க. 1000 ஏக்கரிலிருந்து மொத்தமே வெறும் 1,00,000க்கு குறைவாக வருமானம் வருவதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். நீதிபதிகள் இதை கடுமையாக நினைச்சாங்க. அப்புறம் பக்தர்கள் தரும் காணிக்கை, இது எதையுமே நீங்கள் நினைச்சல, கணக்கில் காட்டலை அப்படின்னு நீதிமன்றம் இப்போ அதிர்ச்சி தெரிவித்து, முதல்ல நீங்கள் வந்து போய் தணிக்கை செய்யுங்க. அறநிலையத்துறைக்கு உத்தரவு. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய 2017-18 ஆண்டிலிருந்து 2021-22 வரையிலான வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டதோடு, கோவிலுக்கு சொந்தமாக தற்போது உள்ள நிலம் குறித்து தாசில்தாரும் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கான ஆவணங்களை அறநிலையத்துறையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அறநிலையத்துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்குது, நீதிபதிகள் அதை பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஏக்கர் ஒரு 1000 ரூபாய் காணலைன்னா கோயில் சொத்தை சூறையாடி விட்டது தமிழ்நாடு அரசு. ஏ ஹிந்து விரோத அரசே, ஏ திமுக அரசே, இதுதான் பார்த்தீர்களா ஹிந்து விரோதம் அப்படின்னு கத்துவீங்கல்ல. இப்போது சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. 8 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறான், குழந்தை திருமணம். நான் கேட்குற இந்த ஆளுநர் ஆரியன் ரவி இப்போ எங்கே இருக்கிறார்? ஓடி ஒளிந்து கொண்டாரா? தீட்சிதர்கள் வீட்டில் குழந்தை திருமணம் நடைபெறவில்லை, அது பச்சை பொய் என்று சொன்னாரே ஆளுநர். குழந்தை திருமணம் நடந்த ஆதாரங்களை, வீடியோ புகைப்பட ஆதாரங்களோடு தமிழ்நாடு அரசு முன்வைத்தது. ஆளுநர் ஓடி ஒளிந்து கொண்டார். இப்போ அரசுக்கு சொந்தமான, அரசுனா மன்னராட்சி காலத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு கோயில் நிர்வகிக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு மக்கள் கொடுத்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் சேர்ந்து தீட்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு விற்று வர்ற வருமானத்தை, வர்ற காணிக்கையை, மீதி இருக்கக்கூடிய 1000 ஏக்கர்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவனுங்க மட்டும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அரசுக்கும் கணக்கு காட்ட மாட்டேங்கிறானுங்க. கேட்டால் நீங்கள் ஆகம விதிங்கிறீங்க, எதிர்த்து கேள்வி கேட்டால் ஹிந்து விரோதங்கிறீங்க. பார்க்கிற சாமானிய ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கோயில் உனக்கு சொந்தமாக இல்லையா? சிவன் யார்? நமக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் இல்லையா? அப்போ சிவன் உங்களுக்கும் எனக்கும் சிவன் கிடையாதா?
தீட்சிதர்களுக்கு மட்டும்தான். அப்போ நான் சொன்னேன், நீயே பூஜை பண்ணிக்க, எங்ககிட்டேருந்து காணிக்க வாங்க, கோயிலை பூட்டிக்க, நீயே பூஜை பண்ணிக்க, நீயே பிரசாதம் சாப்பிட்டுக்க, நீயே காணிக்க போட்டுக்க, நாங்கள் யாரும் வரல சொல்ல தயார். அப்போ எல்லா ஹிந்துக்களும் வரணும், எல்லாரும் காணிக்க போடணும், அந்த காணிக்கை எடுத்து வச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்க, கணக்கு காட்ட மாட்டீங்க. என்ன நியாயம்? இப்போ இது சிதம்பரத்தில் நடந்ததால் அத்தனை ஹிந்து அமைப்புகளும் அனைத்தையும் மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கு. இதே பிரச்சனை நேரடியாக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கூடிய ஏதேனும் ஒரு கோயிலில் நடந்திருந்தால் இதுக்குள்ள 2000 ஏக்கர் நிலத்தை காணும் ஐயோன்னு குதிப்பானுங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம், நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இவர்களுடைய நோக்கம் ஹிந்துக்களை பாதுகாப்பதல்ல, இவருடைய நோக்கம் ஹிந்து மதத்தை பாதுகாப்பதல்ல, இவருடைய நோக்கம் ஹிந்து தெய்வங்களுக்காக பேசுவதல்ல, இவர்களுடைய நோக்கம் முழுக்க பார்ப்பனர்களை பாதுகாப்பது, பார்ப்பனியத்தை பாதுகாப்பது, பார்ப்பனர்களுக்கு சேவை செய்வது. இதான் இதோடைய முழு நோக்கம். எங்கே சுற்றினாலும் வண்டி அங்கே தான் வந்து நிற்குது. அதனால தான் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதில் மாட்டுக் கொழுப்பு, மாமிச கொழுப்பு என்று செய்தி வருகின்ற பொழுது அங்கே அந்த தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் அனைவரும் அனைத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இங்கே 2000 ஏக்கர் நிலத்தை காணும் என்று சொல்லுகின்ற பொழுது அதுலேயும் அனைவரும் அனைத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். உங்களுக்கு இதை விட தெளிவாக விளக்க முடியாது. எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கோயில் நம்முடையது, சாமி நம்முடையது. நீ பூஜை சரியா, சரி பரவாயில்ல, காலங்காலமாக நீ ஒன்று சொல்கிற, அதுலேயும் எனக்கும் அனுமதி வேணும். அதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர். யார் பயிற்சி பெற்றிருந்தாலும் பூஜை செய்ய அனுமதிக்கணும், எல்லாருக்கும் சாமி கும்பிட அனுமதிக்கணும், எல்லோரும் சாமி கும்பிட அனுமதிக்க வேண்டும், எல்லோரும் பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும். வரவு செலவு கணக்கு அரசு பார்க்கட்டும். அதில் குற்றம் குறை இருந்தால் நீதிமன்றத்துக்கு போவோம், போராடுவோம், அது வேற. இதுதான் சரியானதாக இருக்கும். இந்த தருணத்தில் இவர்களுடைய இந்த சதிகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இங்கே சிவன் சொத்தை ஆட்டையை போட்டானுங்க, அங்கே பெருமாளிக்கே திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாம்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே பெருமாளிக்கே என்ன பண்ணிட்டானுங்க, மாட்டிறைச்சியை கலந்து பிரசாதமாக வச்சுட்டானுங்க. ஆனால் இதை பற்றி யாரும் எதுவும், எல்லோரும் அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்பார்கள். இதில் தொடர்புடைய பார்ப்பனர்களை நோக்கி கேள்வி கேட்க மறுக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை மட்டும் உறக்கச் சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.